வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்கள் ஆர்ஜே மனா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். வாழ்க்கை தான் எவ்வளவு சுவாரஸ்யமானது. வாழ்க்கை கொடுக்குற ஆச்சரியங்கள் நிறைய. ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கை நமக்கு ஆச்சரியங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படிதான் திருச்சியில் பிறந்த ஒருத்தருக்கும் பாலக்காடில் பிறந்த ஒருத்தருக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஆனால் இவங்களை இணைச்ச ஒரு புள்ளி இசை. இசை அப்படிங்கிற புள்ளி தான் திருச்சியில் பிறந்த ராமமூர்த்தியும் பாலக்காடில் பிறந்த விஸ்வநாதனையும் இணைத்தது. எஸ், இன்னைக்கு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் தமிழ் சினிமாவின் மாபெரும் இசையமைப்பாளர்களாக இருந்த விஸ்வநாதன், ராமமூர்த்தி இவர்களுடைய சூப்பர் ஹிட் பாடல்களை தான் நம்ம கேட்க போகிறோம். ராமமூர்த்தி சார் சின்ன வயசுலேயே வயலினை அந்த அளவுக்கு பிரமாதமாக வாசிப்பார். விஸ்வநாதன் சார் ஹார்மோனியத்தை அந்த அளவுக்கு கெட்டிக்காரராக வாசிப்பார். இவங்க ரெண்டு பேரும் எப்படி இணைஞ்சாங்க, எப்படி பிரிஞ்சாங்க அப்படின்ற கதையை இன்னைக்கு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் நாம் விரிவாக பார்ப்போம். முதல் பாடலாக வரப்போகிறது கர்ணன் படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் வரிகளில் உள்ளத்தில் நல்ல உள்ளம், கலங்காத கண்ணும் கலங்காத மனமும் இந்த பாடலை கேட்டால் நிச்சயம் கலங்கேறும். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர்பழியே தாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா, நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இந்த வாரம் விஸ்வநாதன், ராமமூர்த்தி பாடல்கள்.
இன்பத் தமிழ் எங்கள் உரிமைக்கும் பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் இளமைக்குப் பால். தமிழ் எங்கள் இளமைக்குப் பால். இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்குச் சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்குச் சுடர் தந்த தேன், சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் அறிவுக்குத் தோள், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள், வைரத்தின் வாள். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்பத் தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்பத் தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். கேட்டு முடித்த பாடல் தமிழுக்கும் அமுதென்று பேர். ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். பஞ்சவர்ண கிளி இந்த படத்திற்காக பி சுஷீலா பாடியது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாரதிதாசன், கவிஞர் பாரதிதாசனின் வரிகளில் தான் இந்த பாடலை கேட்டு முடிச்சோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங் இன் தமிழ் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். சரி, இந்த ரெண்டு இசையமைப்பாளரும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க? விஸ்வநாதன் சார் ஹார்மோனியம் வாசிக்கிறதுல கெட்டிக்காரர், ராமமூர்த்தி சார் வயலினிஸ்ட், ஒரு சூப்பராக வயலின் வாசிக்கிறதுல கெட்டிக்காரர். இவங்க ரெண்டு பேரும் அப்போதைய பிரபலமான இசையமைப்பாளரான சி.ஆர். சுப்பராமன், இந்த இசையமைப்பாளரோட குழுவில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்டாக இருந்திருக்கிறாங்க. ஹார்மோனியம்னா இவர் தான் வாசிச்சு கொடுப்பாரு, வயலினிஸ்ட் எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் தான் வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அப்போவே ஒரு நல்ல சிங்க் இருந்துச்சு. இந்த ரெண்டு பேருக்குமே நல்ல இசையை பற்றிய புரிதல் நிறையவே இருந்துச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் என்ன அப்படிங்கிற அந்த ஆசை, ஆர்வம் அந்த சமயத்தில் தான் ரெண்டு பேருக்கும் தோணி இருக்குது. இதுக்கு சரியாக தீனி போடுற மாதிரி 1952 ஏவிஎம் எடுத்த படம் என்எஸ் கிருஷ்ணன் தான் இயக்கி நடித்தார். இந்த படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, நீங்கள் ரெண்டு பேரும் இசையமைப்பாளராக பணியாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்எஸ் கிருஷ்ணன் கேட்க உடனடியாக வந்த வாய்ப்பை விஸ்வநாதன் ராமமூர்த்தி ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமமூர்த்தி விஸ்வநாதனை விட 6 வயசு மூத்தவர். அதனால ராமமூர்த்தி விஸ்வநாதன் தான் திரையில் பேராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி ஆசைப்பட்டிருக்கிறார். ஆனால் என்எஸ் கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராமமூர்த்தி விஸ்வநாதன் சொல்லி பாருங்க, அது அந்த ஃப்ளோவில் மக்களுக்கு வராது. விஸ்வநாதன் ராமமூர்த்தின்னு சொன்னால் இயல்பாக ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதனால நம்ம விஸ்வநாதன் ராமமூர்த்தினே திரையில் போடலாம் அப்படின்னு என்எஸ் கிருஷ்ணன் தான் முதன்முறையாக இந்த சஜஷனை சொல்லியிருக்கிறாரு. அதுதான் காலாகாலத்துக்கு நினச்சிச்சு. 1952 பணம் அப்படிங்கிற படம் மூலமாக ஆரம்பித்த இவங்களுடைய இசை பயணம் 1965 வரைக்கும் நீடிச்சிச்சு. ஏன் 65 வரைக்கும் தான் நீடிச்சிச்சு, அதுக்கு பிறகு ஏன் பிரிஞ்சாங்க, இதை இந்த 2 பாட்டுக்கு அப்புறம் கேட்கலாம். தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய ஹிட் பாடலான செந்தமிழ் தேன்மொழியால் மாலையிட்ட மங்கை இந்த படத்திற்காக டி.ஆர். மகாலிங்கம் பாடியது, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில். அதைத் தொடர்ந்து எங்க வீட்டு பிள்ளை இந்த படத்திற்காக டி.எம். சௌந்தரராஜன் பாடியது, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வாலி அவர்களின் வரிகளில். ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். சிறு நெருஞ்சி காட்டினிலே
நிற்பது போல் நின்றாள் நெடுந்தூரம் பறந்தாள் நிற்குமோ நிலைக்குமோ நெஞ்சம் மனம் பெறுமோ வாழ்வே ஆ செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் வருகிற தலை குனிவாள் கண்களில் நீளம் விளைத்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராட்சி கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் வருகிற தலை குனிவாள் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இரட்டை இசையமைப்பாளர்கள் விஸ்வநாதன். பொருட்செலவிலும் இந்த படம் நஷ்டம் அப்படிங்கிறதுனால விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு ஒரு முதன்முறையாக மனசில் ஒரு சின்ன ஸ்பிளிட் உருவாகுது. இந்த ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த 2 பாட்டுக்கு அப்புறம் கேட்கலாம். அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் ஆலயமணி படத்திற்காக கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா. டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் எல்.ஆர். ஈஸ்வரி பாடியது, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா
வாசகம் கல்லை கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம் கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம் உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா வண்ண கண்ணல்லவா உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா வண்ண கண்ணல்லவா இல்லை என்று சொல்வதுந்தன் இடை அல்லவா மின்னல் இடை அல்லவா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி என்றும் நீ ஏகதி கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் மியூசிக்கல் ஜாபவான்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஹிட்ஸ். அவளுக்கென்ன அழகிய முகம் அவளுக்கென்ன அழகிய முகம் அவனுக்கென்ன இளகிய மனம் நிலவுக்கென்ன இரவினில் வரும் இரவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கென்ன உயிருள்ளவரை தொடர்ந்து வரும் ஆசை ஒரு காதல் ஸ்விட்ச் அழகு ஒரு மேஜிக் டச் ஆசை ஒரு காதல் ஸ்விட்ச் ஆயிரம் அழகியர் பார்த்ததுண்டு ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை ஆயிரம் அழகியர் பார்த்ததுண்டு ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை வா வா என்பதை வெளியில் சொன்னாள் மௌனம் என்றொரு மொழியில் சொன்னாள் அவளுக்கென்ன அழகிய முகம் அவனுக்கென்ன இளகிய மனம் நிலவுக்கென்ன இரவினில் வரும் இரவுக்கென்ன
உறவுக்கென்ன, உறவுகள் தரும் உறவுக்கென்ன, உயிருள்ளவரை தொடர்ந்து வரும். சிற்றிடை என்பது முன்னழகு, சிறுநடை என்பது பின்னழகு, சிற்றிடை என்பது முன்னழகு, சிறுநடை என்பது பின்னழகு, பூவில் பிறந்தது கண்ணழகு, பொன்னில் விளைந்தது பெண்ணழகு, பூவில் பிறந்தது கண்ணழகு, பொன்னில் விளைந்தது பெண்ணழகு. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இன்னைக்கு நம்ம விஸ்வநாதன், ராமமூர்த்தி இரட்டை இசையமைப்பாளர்களின் பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். கலைக்கோவில் இந்த படத்தோட பொருளாதார நஷ்டம் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு மிகப்பெரிய மனஸ்தாபத்தை உருவாக்கிடுச்சு. யார் காரணம், நீதான் காரணம், நான் தான் காரணம்னு சுற்றி இருக்கவங்க எல்லாம் உசுப்பேத்தி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து இன்னொரு பெரிய ஸ்பிளிட் உருவாகிறதுக்கும் ஒரு காரணம் உருவாச்சு. அது சர்வர் சுந்தரம் படத்திற்காக. இந்த சர்வர் சுந்தரம் படத்திற்காக 2 பேருமே இசையமைப்பாளர்களாகவே நடிக்கணும். ஆனால் இந்த ஷூட்டிங்க்கு ராமமூர்த்தி வரலை. இதனால் மனஸ்தாபம் இன்னமும் பெருசாக உருவாயிடுச்சு. அதனால என்னாச்சு, அதுக்கப்புறம் இவங்களுடைய இந்த வாக்குவாதம், இவங்களுக்கு இடையில் இருந்த மனஸ்தாபம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. 1965 1000 ஒருவன் படத்தோடு நாங்கள் பிரிகிறோம் அப்படின்னு ராமமூர்த்தி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு இவங்க படங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாமல் தனித்தனியே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லானவர் MS விஸ்வநாதன் ஐயா. அவங்க 1965 அப்புறம் மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளராக உருவாயிட்டார். 1965 கிட்டத்தட்ட ஒரு 2013 வரைக்கும் இவங்க இசையமைப்பாளராக கண்டினியூ பண்ணிட்டு இருந்தார். ஆனால் ராமமூர்த்தினால் பெரிய அளவுக்கு தனியாக ஷைன் பண்ண முடியல. சுமார் அதுக்கு பிறகு அவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் ராமமூர்த்தியால் ஒரு 16 படங்களுக்கு மட்டும்தான் இசையமைப்பாளராக ஒர்க் பண்ணாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு படம் மறுபடியும் சுமார் 30 வருஷம் கழித்து 1995 எங்கிருந்தோ வந்தான் அப்படின்ற ஒரு படத்துக்காக, சத்யராஜோட படத்துக்காக MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி 2 பேரும் மறுபடியும் சமாதானமாகி ஒர்க் பண்ண படம் தான் எங்கிருந்தோ வந்தான். இப்போது 2 சூப்பர் ஹிட் படங்கள்லேருந்து சூப்பர் ஹிட் பாடல்கள் கேட்கலாம். பெற்ற மகனை விற்ற அன்னை, இது AM ராஜா மற்றும் P சுஷீலா பாடியது. விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில், மருதகாசியின் வரிகளில். இதைத் தொடர்ந்து 1000 ஒருவன் படத்திற்காக TM சௌந்தரராஜன் மற்றும் குழுவினர் பாடியது. விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில். தென்றல் உறங்கிய போதும், திங்கள் உறங்கிய போதும், கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. தென்றல் உறங்கிய போதும், திங்கள் உறங்கிய போதும், கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. வாலை குமரியே நீயும் வந்த போதிலே, வந்த போதிலே. தீர கொஞ்சிடா
மணியே உதயமாகியே ஊஞ்சல் ஆடும் போதிலே ஆடும் போதிலே வானம் பாடி ஜோடி காலம் பாட மயங்குமா வாசப்பூவும் தேனும் போல வாழ தயங்குமா வானம் பாடி ஜோடி காலம் பாட மயங்குமா வாசப்பூவும் தேனும் போல வாழ தயங்குமா அன்பை நினைந்தே ஆடும் அமுத நிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலங்கிடும் என்றும் உறவை நாடி என்றும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இந்த வாரம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடல்கள். பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே
வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. இன்னைக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவர்களின் இசையில் உருவான சூப்பர் ஹிட் பாடல்களை தான் கேட்டுட்டு இருந்தோம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவங்க ரெண்டு பேரும் கண்ணதாசன் இவங்க மூணு பேருக்கும் அற்புதமான ஒரு கெமிஸ்ட்ரி, அற்புதமான ஒரு காம்பினேஷன். ஒரு சமயத்தில் வந்து கண்ணதாசனை விட்டுட்டு வாலி பக்கம் இவங்க ரெண்டு பேரும் சாய ஆரம்பிச்சாங்களாம். அதுக்காக தான் காதலிக்க நேரமில்லை படத்தில் கூட விஸ்வநாதன் வேலை வேண்டும் அப்படின்ற அந்த பாட்டை கண்ணதாசன் எழுதுனதாக கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். மறுபடியும் எனக்கு வேலை கொடுங்க, என்ன நீங்கள் பாட்டுக்கு வேற ஆளுங்களாம் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் ஜாலியாக எழுதின பாட்டு தான் அந்த விஸ்வநாதன் வேலை வேண்டும் படமா. இந்த ரெண்டு இசையமைப்பாளர்களும் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் அதே சமயத்தில் நிறைய இரட்டை இசையமைப்பாளர்கள் ஹிந்தியில் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. அதே போல தான் தமிழ்லையும் உருவாகணும் அப்படின்றதுக்காக தான் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ரெண்டு பேரும் இணைஞ்சு அதே போல் பல சுவாரஸ்யமான காலத்தால் அழியாத காதல் பாடல்களையும் ரொமான்டிக் ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் பாடல்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த வரிசையில் அடுத்த ரெண்டு சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்க போகிறோம். படித்தால் மட்டும் போதுமா இந்த படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் PB ஸ்ரீனிவாஸ் மற்றும் TM சௌந்தரராஜன் பாடியது கண்ணதாசனின் வரிகளில் ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? பூவொன்று கண்டேன் முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? நடமாடும் மேகம் நவநாகரீகம் அலங்கார சின்னம் அலை போல நின்னும் நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னம் உயிராக மின்னும் துள்ளி வரும் வெள்ளி நிலா, துள்ளி வரும் வெள்ளி நிலா துவண்டு விழும் கொடியிடையா, துவண்டு விழும் கொடியிடையாள் விண்ணோடு விளையாடும் பெண்ணந்த பெண்ணல்ல என்றேன் கண்டேன் வந்தேன். பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. உன் பார்வை போலே என் பார்வை இல்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை. என் விழியில் நீ இருந்தாய், என் விழியில் நீ இருந்தாய், உன் வடிவில் நான் இருந்தேன், உன் வடிவில் நான் இருந்தேன். நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை என்றேன் கண்டேன் வந்தேன். பொன் ஒன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை ஏனென்று நான் சொல்ல வேண்டும். சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இரட்டை இசையமைப்பாளர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஹிட்ஸ். கண்டேன் தோழி
கண்டேன் தோழி. இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி. இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி, காண்பது ஏன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மணம் முடித்தவர் போல் அருகினிலே ஓர் வடிவு கண்டேன் தோழி. மங்கையன் கையில் குங்குமம் தந்தார் மாலையிட்டார் தோழி. வழி மறந்தேனோ வந்தவர் நெஞ்சில் சாய்ந்து விட்டேன் தோழி. அவர் மறவேன் மறவேன் என்றார் உடனே மறந்து விட்டார் தோழி, மறந்து விட்டார் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. கனவில் வந்தவர் யார் என்ன கேட்டேன், கணவர் என்றார் தோழி. கணவர் என்றால் அவர் கனவு முடிந்ததும் பிரிந்தது ஏன் தோழி. இளமையெல்லாம் வெறும் கனவுமயம், இதில் மறைந்தது சில காலம். தெளிவும் அறியாது முடிவும் தெரியாது மயங்குது எதிர்காலம், மயங்குது எதிர்காலம். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. கேட்டு முடித்த பாடல் பாக்யலட்சுமி படத்திற்காக மாலை பொழுதன் மயக்கத்திலே பி சுஷீலா பாடியது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில். வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. 2 பேர் சேர்ந்து ஒன்றா ஒரு இடத்துல உட்காந்தாலே ஏகப்பட்ட சண்டை வந்துடுது. இதெல்லாம் தாண்டி 2 படைப்பாளிகள், அதுவும் இசைத்துறையில் இருக்கிற படைப்பாளிகள் 100 படங்களுக்கு மேலே ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. 13 வருஷம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களை கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனா சாதாரண விஷயமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மூலியமாக தான் டி.எம். சௌந்தரராஜன், பி சுஷீலா, பி.வி. ஸ்ரீனிவாஸ், ஜானகி, ஏ.எம். ராஜா, ஜிக்கி இப்படின்னு ஏகப்பட்ட பாடகர்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சாங்க. இவங்களுடைய பாடல்களை பாடித்தான் இவங்க எல்லாமே லைம் லைட்டுக்கு வந்தாங்க. அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நாம் நிச்சயம் நினைவு கூற வேண்டும். இவ்வளவு பெரிய இசையமைப்பாளர்களை இந்த ஜென்ரேஷன் நிச்சயமாக கொண்டாட வேண்டும். இவங்க அந்த காலத்தில் வந்து கம்ப்யூட்டர் கிடையாது, இப்போ இருக்கிற டெக்னாலஜி கிடையாது, ஆட்டோ டியூன் பண்ணுற எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. முழுக்க முழுக்க லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ணி அதை மக்களுக்கும் பிடிக்கிற மாதிரியான விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்றதா சாதாரண விஷயம் இல்லை. நிச்சயம் இவர்கள் இருவரும் கடவுளின் குழந்தைகள் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். விஸ்வநாதன், ராமமூர்த்தி இவர்கள் இருவரும் இணைந்து இசையமைத்த பாடல்களை தான் இன்னைக்கு நம்ம சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் கேட்டு முடித்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிகமா தமிழ் அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று அன்புடன் ஆர்ஜே